எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல டாம் மேனிபுலேஷன்ல ரெண்டாவது செஷனை பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி செஷன் 1ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். செஷன் 2ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ் எப்படி மாடிஃபை பண்றது, புதுசா ஒரு எலமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணி அதை எப்படி HTML குள்ள எப்படி ஆட் பண்றது, அண்ட் தென் ஒரு எலமெண்ட்டை HTML எலமெண்ட்டை எப்படி ரிமூவ் பண்றது, இததான் இந்த வீடியோல இந்த செஷன்ல பார்க்க போறோம். சோ வாங்க கோடுக்குள்ள போலாம். சோ இது நம்ம டிசைன் கோடு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மினிட் செட் பண்ணிக்குவோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு இமேஜ் எலமெண்ட் வந்து நான் உள்ள இங்க சேர்க்கிறேன். ஓகேவா? சோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு இமேஜ் டேக்ல சோர்ஸ்ல வந்து எனக்கு இமேஜ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள ஒரு இமேஜ் இருக்கு. சோ அந்த இமேஜை நான் இங்க டிஸ்பிளே பண்றேன். சோ அதனுடைய விட்த் அண்ட் ஹைட்டை நான் செட் பண்ணிக்கிறேன். அதனுடைய வித் வந்து ஒரு ஓகே, சோ அதனுடைய வித் ஒன்னு செட் பண்ணிக்குவோம். சோ வித் ஒரு 500 அப்படின்னு கொடுத்துக்குவோம். அதே மாதிரி அதனுடைய ஹைட் ஒன்னு செட் பண்ணிக்குவோம். அதனுடைய ஹைட்டும் ஒரு 500 கொடுத்துக்குவோம். சோ அப்ப இப்ப நான் ஒரு இமேஜ் வந்து இங்க நான் டிஃபால்ட்டா செட் பண்ணிருக்கேன். இந்த இமேஜ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பட்டன் கிளிக்ல நான் என்ன பண்ண போறேன்னா அதை சேஞ்ச் பண்ண போறேன். சோ அப்ப இங்க ஒரு பட்டன் கிரியேட் பண்றேன். அந்த பட்டனுக்கு நேம் வந்து நான் சேஞ்ச் தி இமேஜ் அப்படின்னு வச்சுக்க போறேன். சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த சேஞ்ச் இமேஜ் பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு இருக்கிற இமேஜுக்கு பதிலா வேற இமேஜை ரீப்ளேஸ் பண்ண போறேன். சோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. அததான் என்னதுன்னா சேஞ்சிங் தி ஆட்ரிபியூட். ஒரு ஆட்ரிபியூட், அதாவது இமேஜ்ங்கிற இந்த டேக் இருக்கு பாத்தீங்களா, இந்த இமேஜ் டேக் இருக்கக்கூடிய இந்த சோர்ஸ் ஆட்ரிபியூட்ல ஆல்ரெடி ஒரு URL இருக்கும், அதை நான் சேஞ்ச் பண்ண போறேன். அதுதான் வந்து இப்ப நம்ம பண்ணி காமிக்க போறோம். சோ அதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். சோ அந்த ஃபங்க்ஷனை பட்டன்ல ஆன் கிளிக்ல எழுதிக்கிறேன். ஆன் கிளிக்ல ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் வச்சுக்கிறது தான் நம்ம dis_image அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்க போறோம். சோ அப்ப அந்த ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஃபங்க்ஷன் வந்து ஸ்கிரிப்ட் டேக்ல இருக்கணும். ஃபங்க்ஷன்ங்கிற கீவேர்ட், ஃபங்க்ஷனுடைய நேம், எம்டி parenthesis. சோ இந்த ஃபங்க்ஷனுடைய நேம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். அந்த வேரியபிள் நேம் வந்து u_image வச்சுக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எந்த இமேஜ் அப்படிங்கறத நான் கெட் பண்ணணும். சோ அப்ப இந்த இமேஜ் டேகுக்கு நான் வந்து ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஐடிக்கு நான் என்ன நேம் வச்சுக்கிறேன் அப்படின்னா c_img, ஐடி நம்ம நேம் வச்சுக்கிறது தான். சோ அப்ப இங்க டாக்குமெண்ட்ல டாட் அந்த எலமெண்ட் எப்படி வாங்க போறேன்னா எலமெண்ட் பை ஐடி வாங்க போறேன். சோ இமேஜ் டேகோட ஐடி என்ன வச்சிருக்கேன், c_image வச்சிருக்கேன். சோ c_img வச்சிருக்கேன். சோ அப்ப அந்த எலமெண்ட்டை இப்ப நான் கெட் பண்ணிட்டேன். ஓகேவா? எலமெண்ட்டை கெட் பண்ணிட்டு நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா சோ அப்ப இந்த எலமெண்ட்டை கெட் பண்ணி எலமெண்ட் இப்ப u_image இருக்கு, img இருக்கு. அப்ப u_img அந்த எலமெண்ட்ல srcங்கிறது சோர்ஸ் ஆட்ரிபியூட். சோ அதை நான் சேஞ்ச் பண்ண போறேன். இந்த சோர்ஸ்ல என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா இமேஜ் ஸ்லாஷ் அங்க வந்து எனக்கு இப்ப இமேஜ்ங்கிற ஃபோல்டர் வந்து என்ன இமேஜ் வச்சிருக்கேன்னா இப்ப test.jpg தான் ஆக்சுவலா கொடுத்துருக்கேன். சோ நான் அதை என்ன இமேஜை மாத்த போறேன்னா logo.png. அப்ப பட்டனை கிளிக் பண்ணும் போது இந்த இடத்துல தெரியுது பாருங்க. சோ ஆக்சுவலா இப்ப நான் கொடுத்துருக்கிறது வந்து இந்த இமேஜ். நான் என்ன இமேஜை மாத்த போறேன்னா logo.png மாத்த போறேன். சோ அப்ப இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த இமேஜ் நேம் டாட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துறேன். ஓகேவா? சோ அப்ப இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்ப சேவ் பண்ணிட்டேன். இப்ப நான் அந்த சேஞ்ச் இமேஜ்ங்கறத கிளிக் பண்ணோனே வேற இமேஜ் மாறிடுச்சா? சோ இதுதான் ஒரு ஆட்ரிபியூட்டை எப்படி டாம் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்றது ஜாவா ஸ்கிரிப்ட்ல. நான் வந்து ஒரு இமேஜ் டேக்கோட ஆட்ரிபியூட்டை மாத்திருக்கேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ்ல இந்த test.jpgங்கிற இந்த இமேஜ் வந்து ரன் ஆகுது. அதே இது நான் அந்த சேஞ்ச் இமேஜ்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணோனே அந்த சோர்ஸ் ஆட்ரிபியூட்ல அந்த இமேஜோட பாத்தவே நான் மாத்திட்டேன். சோ இது இப்படி நம்ம ஒரு எலமெண்டோட ஆட்ரிபியூட்ஸை நம்மளால மாத்திக்க முடியும். அதுதான் இதோட எக்ஸாம்பிள். சரியா? சோ இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா புதுசா ஒரு எலமெண்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ அப்ப இங்க வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு இன்புட் எலமெண்ட் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இன்புட் அதனுடைய டைப் வந்து நம்பர். சோ அப்ப இன்புட் டைப் வந்து நம்பரா இருக்க போகுது. அந்த எலமெண்டோடைய இப்ப நேம் நமக்கு தேவையில்ல. சோ ஒரு ஐடி கிரியேட் பண்ணுவோம். அந்த எலமெண்ட்டுக்கு நான் ஒரு ஐடி வச்சுக்கிறேன், c_num வச்சுக்கிறேன். சோ அப்ப இதுல பிளேஸ் ஹோல்டர்ல என்ன இப்ப ஆக்சுவலா என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் இப்ப ஒரு எத்தனை நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் பாக்ஸஸ் வேணுமோ அத்தனை நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் பாக்ஸஸ் கொடுக்க போறேன். அத்தனை நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் பாக்ஸஸ் கிரியேட் ஆக போகுது. அதுதான் இப்ப பண்ண போறோம்.
So placeholderல enter the count, enter the needed count னு வச்சுக்கோம். needed count. Okay. இப்போ இங்க பாருங்க இங்க ஒரு பாக்ஸ் வந்திருக்கும். சோ enter the, சோ இதுல நான் எத்தனை நம்பர் கொடுக்குறேன் அத்தனை நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் பாக்ஸஸ் கிரியேட் பண்ண போறோம். அதுதான் வந்து இப்போ நம்ம பண்ண போறோம். எப்படி பண்றதுங்கறத பாருங்க. சோ இதுக்கு அடுத்து நான் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த பட்டனோட நேம் வந்து கிரியேட் டெக்ஸ்ட் பாக்ஸ்னு வச்சுக்குவோம். கிரியேட் டெக்ஸ்ட் பாக்ஸ். சோ அந்த பட்டனோட ஆன் கிளிக்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆட் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரியா? சோ அப்ப நான் இங்க நம்பர் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நான் நம்பர் கொடுக்க போறேன். அதாவது ஒரு இப்ப 2 கொடுத்துட்டு கிரியேட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்தா 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் எனக்கு கிரியேட் ஆக போகுது. அதுக்கு தான் ஃபங்க்ஷனாலிட்டி எழுத போறோம். ஓகேவா? சோ அப்ப ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டு, ஃபங்க்ஷனோட நேம் என்னது ஆட் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட். சோ வித்அவுட் எம்டி parenthesis இதோ பாராமீட்டர்ஸ். சோ அப்ப இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா where underscore count அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த நீடட் கவுண்ட்ல எத்தனை நம்பர் என்ன நம்பர் கொடுக்குறேன்னு அதை கெட் பண்றேன். சோ அதுதான் இப்ப எழுத போறேன். சோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியை போட்டு, சோ அப்ப இந்த நீடட் கவுண்ட் டைப் பண்ற ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதோட ஐடி வந்து c underscore num. சோ அதோட ஐடி இங்க கொடுத்துட்டு அதுல டாட் வேல்யூ அதுல என்ன கொடுக்குறோமோ அதை கெட் பண்ண போறோம். சோ அப்ப நான் இங்க என்ன நம்பர் டைப் பண்றேனோ அது கவுண்ட்ங்கிற வேரியபிளுக்குள்ள வந்துடும். ஓகேவா? சோ அதுதான் நான் இப்ப சொல்றது, கவுண்ட்ங்கிற வேரியபிளுக்குள்ள வந்துடும். இப்ப அடுத்து இப்ப நான் எத்தனை கொடுத்துட்டு கிரியேட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்கும்போது அது ஒரு இடத்துல டிஸ்பிளே ஆகணுமா? சோ அதுக்கு நான் ஒரு div tag வச்சுக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு div tag, அந்த div tagக்கு நான் ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஐடியில நான் அந்த div tag என்னது disp underscore text னு ஒரு ஐடி வச்சுக்கிறேன். சரியா? அப்ப இந்த divல தான் நான் எத்தனை நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் பாக்ஸஸ் கொடுத்து கிரியேட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்கணும், அது எல்லாமே இந்த div tagக்குள்ள கிரியேட் ஆக போகுது. சோ அப்ப அந்த எலிமெண்ட்டையும் நான் இங்க வாங்கணும். சோ அப்ப அதுக்கு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிள்ல வந்து டிஸ்பிளே பாக்ஸ்னு கூட வச்சுக்குவோம். டிஸ்பிளே அண்டர்ஸ்கோர் பாக்ஸ்னு வச்சுட்டு, சோ இதுல டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. சோ அப்ப அந்த div tagோட ஐடி என்னது disp underscore text. சோ அதை நான் இங்க கொடுத்துக்கிறேன். சோ அப்ப இப்ப டோட்டல் divவும் இதுக்குள்ள இருக்கும், டிஸ்பிளே அண்டர்ஸ்கோர் பாக்ஸுக்குள்ள இருக்கு. இதுதான் இதோட கான்செப்ட். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அவங்க எத்தனை நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் பாக்ஸஸ் கொடுக்குறாங்களோ, இப்ப நம்பர்ஸ் இங்க கொடுப்பாங்க 2 3 அப்படின்னு. சோ அப்ப எத்தனை கொடுக்குறாங்களோ அத்தனை வாட்டி ஃபார் லூப்ல இட்டரேட் பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸஸை கிரியேட் பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன். சோ அப்ப ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதுல ஃபார் லூப்ல வந்து வேர் i equal to 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன், i less than or equal to count. சோ அப்ப இதுதான் இத்தனை டைம்ஸ் லூப். அப்ப அவங்க எத்தனை நம்பர் கொடுக்குறாங்களோ அத்தனை வாட்டி லூப் வந்து இட்டரேட் ஆகும். ஓகேவா? சோ அப்ப இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அந்த வேரியபிளோட நேம் வந்து நியூ அண்டர்ஸ்கோர் இன்புட். புதுசா ஒரு சோ அப்ப அதுக்கு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சோ அந்த கிரியேட் எலமெண்ட்ல நான் என்ன எலமெண்ட்னு சொல்லணும். நான் இங்க ஒரு இன்புட் டேக கொடுக்க போறேன். சோ அப்ப அந்த எலமெண்ட், சோ அந்த எலமெண்ட்டை இங்க நான் கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் பண்ணி நியூ அண்டர்ஸ்கோர் இன்புட்ல வச்சிருக்கேன். ஓகேவா? சோ அப்ப இன்புட் அப்படிங்கிற அந்த டைப்ல அந்த எலமெண்ட் அந்த டேக் தான் வந்து எனக்கு கிரியேட் ஆக போகுது. சோ அப்ப அது நியூ அண்டர்ஸ்கோர் இன்புட் அப்படிங்கிற வேரியபிள் இருக்கு. அப்ப அந்த இன்புட் கிரியேட் பண்ணக்கூடிய இன்புட் வந்து டேக் வந்து என்ன டைப், அதான் ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட். என்ன டைப், நான் ஒரு டெக்ஸ்ட் டைப்ல கிரியேட் பண்ண போறேன். என்ன டைப், டெக்ஸ்ட் டைப்ல. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நியூ அண்டர்ஸ்கோர் இன்புட் டாட் அதுக்கு நான் ஒரு பிளேஸ் ஹோல்டர் ஏதாவது வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பிளேஸ் ஹோல்டர் இப்ப இங்க தெரியுது பாருங்க, என்டர் தி நீடட் கவுண்ட்னு ஏதோ டெக்ஸ்ட் தெரியுதுல, அது டைப் பண்ணோனே மறந்துடும். இந்த மாதிரி வைக்கிறதுக்கு பேர் தான் பிளேஸ் ஹோல்டர். சோ அப்ப நான் புதுசா கிரியேட் ஆகக்கூடிய டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு பிளேஸ் ஹோல்டர் ஒன்னு வச்சுக்கிறேன். சோ பிளேஸ் ஹோல்டர் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதோட சேர்த்து அது எத்தனாவது டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்றத டிஸ்பிளே பண்றதுக்காக பிளஸ் அந்த ஐ வேல்யூவை கன்கார்டினேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ ஐ வேல்யூவை கன்கார்டினேட் பண்ணிக்கிறேன். இப்ப அதே மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட் இப்ப அது இன்னொரு பாயிண்ட், இதை டிஸ்பிளே பண்ணணும். இப்ப கிரியேட் ஆகிற எல்லா டெக்ஸ்ட் பாக்ஸையும் நான் டிஸ்பிளே பண்ணணும். அது எதுல டிஸ்பிளே பண்ணணும், இந்த டிவ்வுக்குள்ள டிஸ்பிளே பண்ணணும். ஆக்சுவலா இந்த டிவ் நம்ம எதுல வாங்கியிருக்கோம், இந்த டிவ்வுக்குள்ள நான் டிஸ்பிளே பண்றது தான் டிஸ்பிளே பாக்ஸ்ல வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்ப இந்த டிஸ்பிளே பாக்ஸ் டாட்
அப்பண்ட் சைல்டு, அதாவது அந்த டிவ்வுக்குள்ள இதை கொண்டு போய் சேரு அப்படிங்கிறதுக்கான மெத்தட் இது அப்பண்ட் சைல்டு. சோ அதுக்குள்ள என்ன சேர்க்கணும், நியூ அண்டர்ஸ்கோர் இன்புட்ல தான் அந்த இன்புட் டேக் இருக்கு. சோ அதுல இதை சேர்த்தணும். சோ அப்ப இப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னா இப்ப பாருங்க நம்ம ரன் பண்ணுவோமா. இப்ப 2ன்னு கொடுத்துட்டு கிரியேட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்குறேன். கீழே பாருங்க 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சா, டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டெக்ஸ்ட் பாக்ஸ் 2. புரியுதா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றது புரியுதா. இப்ப இதுவே இந்த 5ன்னு கொடுத்துட்டு கிரியேட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுங்க, 5 டெக்ஸ்ட் பாக்ஸஸ் கிரியேட் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு எலமெண்ட்டை இன்புட்ங்கிற எலமெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கேன். அதை என்ன பண்ணிருக்கேன், இந்த டிவ் டேக்குள்ள அப்பண்ட் பண்ணிருக்கேன். இந்த இருக்கா அப்பண்டிங், அதுதான். சோ இப்படிதான். சோ அப்ப இந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் நான் நேம் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நேம் ஆட்ரிபியூட் கொடுக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நியூ அண்டர்ஸ்கோர் இன்புட் அப்படிங்கிறதுல நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட், நேம் ஆட்ரிபியூட் நம்ம என்ன கொடுப்போம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு யூ அண்டர்ஸ்கோர் நேம், யூ அண்டர்ஸ்கோர் நேம் எல்லாத்துக்கும் ஒரே நேமா இருக்கக்கூடாது. அதனால பிளஸ் ஐ அப்படின்னு பண்ணிட்டோம்னா அப்ப இங்க டிஃபரன்ஷியேட் ஆயிடும். அந்த நேம் ஆட்ரிபியூட் டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கிறது காமிக்கிறேன். இப்ப 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இதுல பிளேஸ் ஹோல்டர் இருக்கு. இப்ப பாருங்க டிஃபரன்ஷியேஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன நடக்குது அப்படிங்கறத பாருங்க. அந்த நேம் ஆட்ரிபியூட்ல இந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் ஆட்ரிபியூட் பாருங்க. இந்த ஒவ்வொரு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் ஆயிருக்கா. ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் யூ அண்டர்ஸ்கோர் நேம் 1ன்னு இருக்கா, அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு யூ அண்டர்ஸ்கோர் நேம் 2ன்னு இருக்கா. சோ அப்ப எத்தனை டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்றீங்களோ ஒவ்வொன்றுக்கும் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம்ஸ் வந்து அங்க கிரியேட் ஆயிடும். இதுதான் வந்து ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணி அதை ஆட் பண்றது. ஓகேவா. சோ அப்ப 2வது பார்ட் கம்ப்ளீட் பண்ணிப்பேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ண போறேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க எனக்குள்ள ஒரு ஹெட்டிங் டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹேஷ் ட்ரெண்டிங் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேவா. சோ அப்ப இங்க ஒரு ஹெட்டிங் டேக் இருக்கு, அடுத்து ஒரு பேராகிராஃப் டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு டம்மி கண்டென்ட். ஓகேவா. சோ அப்ப இங்க கீழே பாருங்க இப்படி ஒரு பேராகிராஃப் டேக் வந்திருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த பேராகிராஃப் டேக்கை நான் ரிமூவ் பண்ணணும். சோ அப்ப பேராகிராஃப் டேக்கு நான் ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஐடி நான் என்னன்னாலும் வச்சுக்கலாம். சோ ஓகே. இப்ப நான் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். பட்டன் வந்து ரிமூவ் தி எலமெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பட்டனோட ஆன் கிளிக்ல நான் என்ன எழுதுறேன், இந்த பட்டனோட ஆன் கிளிக்ல ரிமூவ் அண்டர்ஸ்கோர் ELE அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க ஸ்கிரிப்டுக்குள்ள நான் எழுதுறேன். ஓகே, ஸ்கிரிப்டுக்குள்ள ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டு, ரிமூவ் அண்டர்ஸ்கோர் ELEங்கிறது ஃபங்க்ஷன் நேம். ஓகேவா. ஓகே. இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன எழுதுறேன், ஃபர்ஸ்ட் எதை ரிமூவ் பண்ண போறேன்னா அதை கெட் பண்ணணும் அந்த எலமெண்ட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் பேராகிராஃப் டேக்கை ரிமூவ் பண்ண போறேன். அப்ப அந்த முதல்ல இந்த பேராகிராஃப் டேக்கை நான் செலக்ட் பண்ணணும் அந்த HTML டாக்குமெண்ட்ல இருந்து. சோ அப்ப டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடில அந்த பேராகிராஃப் டேக்கோட ஐடி என்ன, பேராகிராஃப் டேக்கோட ஐடி வந்து ட்ரெண்ட். ஓகேவா. சோ அப்ப அதை இங்க மென்ஷன் பண்ணணும். போட்டுட்டு இந்த எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் நான் ஏதாவது ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால வேர் போட்டு செல் அண்டர்ஸ்கோர் எலமெண்ட். ஸோ அப்போ இப்படி வேரியபிள்குள்ள நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இந்த ட்ரெண்டுங்கிற ஐடி உள்ள அந்த பேராகிராஃப் எலமெண்ட் இப்போ செல் அண்டர்ஸ்கோர் ELE அப்படிங்கிற அந்த வேரியபிள்குள்ள இருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ இதுல நான் செல் அண்டர்ஸ்கோர் ELE அப்படி இல்லை, அந்த இதுல டாட் ரிமூவ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ரிமூவ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடை போட்டுட்டா ரிமூவ் ஆயிடும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க பேராகிராஃப் இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க, பேராகிராஃப் இங்க இருக்கு. ஓகேவா. இப்ப நான் இந்த ரிமூவ் எலமெண்ட்டை கிளிக் பண்றேன், அந்த பேராகிராஃப் போயிருச்சா. இப்படித்தான் ஒரு எலமெண்ட்டை நாம ரிமூவ் பண்றது. ஓகேவா. இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்க திரும்ப வந்துருவோம். ஸோ ரிமூவ் பண்றேன், அந்த எலமெண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு எலமெண்ட்டை எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிறது. ஸோ அப்ப நம்ம இந்த வீடியோல இந்த செஷன்ல டாம் மேனிபுலேஷனோட செகண்ட் செஷன்ல ஒரு ஆட்ரிபியூட்டை எப்படி சேஞ்ச் பண்றது, ஒரு எலமெண்டோட ஆட்ரிபியூட்டை எப்படி சேஞ்ச் பண்றது, ஒரு புதுசா ஒரு எலமெண்ட் எப்படி கிரியேட் பண்றது, கிரியேட் பண்ண எலமெண்ட் எப்படி உள்ள ஆட் பண்றது, அப்பன் பண்றது, அப்புறம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எலமெண்ட்டை எப்படி ரிமூவ் பண்றது இப்படிங்கிற விஷயத்த பார்த்துருக்கோம். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இல்ல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். சரியா. சோ இதுல ஏதாவது இதுக்கு அடுத்த வீடியோஸ் இனி அடுத்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல நெக்ஸ்ட் பார்ட்டை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.